தீபா வந்துட்டு கார்த்திக் கிட்ட ஃபோனில் பேசினாக்கா அவர் வந்து என் மாமா பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதனால் பயந்து போன தீபா உடனே திரும்பியும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவர் எடுக்கலன்னு ஒன்று வந்துட்டு டக்குன்னு அவங்க வீட்டுக்கே போயிடறாங்க. கார்த்திக் என்ன கார்த்திக் இப்படி பண்ணுற அத்தை இவ்வளோ தூரம் இதுவாகிட்டு நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டினே எப்படி அத்தைன்னு சொல்லி கேட்க, ஏன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுத்தீங்களா, நீ வெறும் கை வீசிட்டு இப்போ கூட வந்திருக்கேன், எதுக்காக நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை இது பண்ணணும், அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தைன்னு ரொம்ப இதுவாக கிழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மாமனார் வந்துட்டு பாவம் அந்த பொண்ணு தான் இவ்வளோ தூரம் இது பண்ணிக்கல, அவங்க பணமே கொடுக்காம இருந்தால் பரவாயில்லையே, கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன எப்படியும் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நீ சீக்கிரமாக கொண்டு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்ற மாதிரி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மாமியார். தீபா குழம்பி போய் வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்து வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. வேகமாக போங்கண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கருணாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, நீ வந்துரு கண்டுபிடிச்சிட்டேன் சித்ராவன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவரும் வந்து பதறி அடிச்சுக்கிட்டாங்க, வந்து கிளம்பி போகிறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு இந்து வந்து கட்டிட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே இந்து டிரைவர் ஆட்டோ டிரைவர் பயந்து போயிட்டு அப்புறம் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த காரை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. அப்புறமா அங்கேருந்து தட்டு சித்ரா இது பண்ண பார்த்தா அந்த ரவுடிக்கு வந்துட்டு இந்து வந்துட்டு குத்துற மாதிரி வந்துடுறாங்க. உடனே கரெக்டாக வந்து கருணா காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு அப்புறமா சீக்கிரம் வா போகலான்னு சொல்லிட்டு சித்ரா கூப்பிட்டு சித்ரா அழுகுறாங்க, நான் வரமாட்டேன், என்னை எதுக்கு காப்பாற்றுங்க, நான் எப்படி எங்கன்னா போகிறேன்னு சொல்கிறாங்க, அப்படியே உன்னை விட்டேனா அப்படின்ட்டு கருணா வந்துட்டு கோவப்படுறாரு. போதும் நிறுத்து, அவளே பயந்து கதுரப்போன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, நீ இப்போதைக்கு கிளம்பி வா, இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இந்த ஒரு பக்கம் வாக்கு கொடுக்குறாங்க. அதனால் சரி ஓகே வரேன்னு சொல்லிடுறாங்க. சரி வாப்பலாம், ஆனால் நீ என்கிட்ட இன்னும் மன்னிப்பு நன்றியே சொல்லி நான் உன்னை காப்பாற்றுன்ற மாதிரி கருணா சொல்லிகிட்ருக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஆட்டோவில் வந்துடுங்க, நான் வண்டியில் வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்த மாப்பிள்ளை வந்துட்டு சித்ராவை பார்க்கணுன்னு அந்த ரூமுக்கு போயிடுறாரு. ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கே போய் கதவு தட்ட போனா வந்து நிற்கிறாங்க. போனா தான் கல்யாணம் பொண்ணுன்னு நினச்சிக்கிறாரு. அப்புறம் அவங்க அக்கா ஜெயந்தி வந்துட்டு இது என் தங்கச்சி போனா பொண்ணு உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி அவன்னு கேட்க, இன்னும் ரெடியாக அவளுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் பார்க்குறேன்னு ஜெயந்தி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் அமைதியாக இரு, நீ போய் அவங்களெல்லாம் கவனின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க போனா. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.